ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேச போகிறேன்னா வந்து நம்ம ஒரு 10 அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் இது வந்து நம்ம வந்து செய்யாமல் தவிர்த்தா வந்து நம்ம நிச்சயமாக வந்து நிறைய பணம் சேவிங் பண்ண முடியும். நம்மளும் வந்து பணக்காரங்களும் ஆக முடியும். இதை பற்றி தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறேன். கடைசி வரை பாருங்க, வீடியோவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து சின்ன சின்ன வந்து நான் டிப்ஸ் வர சொல்லுவேன். நான் எப்படி நம்ம வந்து அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி நான் நடுவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வரை சொல்லுவேன். கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் டைம் எடுத்து கடைசி வரை பாருங்க. அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேள்விக்கு நான் பதில் கொடுக்க போறேன் இந்த வீடியோவில். இதுக்கு முன்ன நான் போட்ட வீடியோவில் வந்து ஒரு அது ஒருத்தவங்க, அவங்க பேர் வந்து அன்பு சரவணான்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க வந்து என்ன கேட்டுக்காங்க, வாட் இஸ் யுவர் நேம்னு. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்றேன், என் பேர் வந்து அந்தோனி அம்மா. நான் வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின். அந்தோனி அம்மான்னு வந்து அது வந்து இங்கே பாம்பேல வந்து நான் இருக்கிறது பாம்பே. அம்மா அப்பா ஊர் சொல்ல போனால் விருத்தாச்சலம். விருத்தாச்சலத்துல பக்கத்துல நெய்வேலியில் அங்கே பக்கத்துல இருக்க கிராமம் அரசுக்குள்ளேன்னு. நான் வந்து பிறந்து வளர்ந்தேன்னா பாம்பே. நான் இன்னொரு தனி வீடியோவில் என்னை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுவேன். இதில் வந்து நான் அதை பேசுறதுக்கு நான் விருப்பப்படல. நான் இதை டாப்பிக்கே வேறு டாப்பிக்கில் வந்திருக்கேன். அவங்க கேட்டவங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். அது இல்லாத லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மொத்தம் 4 நியூ சப்ஸ்கிரைபர் கிடச்சிங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் மீண்டும் கேட்குறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் எந்த வீடியோட டைட்டில் லேர்ன் ஃப்ரம் ஏபி. என் வாழ்க்கையில் நடந்தது எல்லா எப்படி நான் சேவிங் பண்ணுறேன், எப்படி நான் நகை வாங்குறேன், எப்படி அந்த ஒர்க்கிங் லைஃப் அந்த வீட்டு வேலை எப்படி செஞ்சுட்டு நான் வந்து சாரி எப்படி நான் வந்து இந்த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை நான் எப்படி மூவ் பண்ணிட்டு போகிறேன், அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஐ திங்க் வந்து ஒரு 128 வீடியோ நான் போட்டிருக்கேன் இது வரைக்கும். போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ வந்து டாபிக் பற்றி பேசலாம். இப்போ என்னன்னா வந்து நம்ம வந்து டு சேவ் மணி இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். பணம் வந்து சேவ் பண்ணுறது பெரிய ஒரு விஞ்ஞானம் இல்லை. அது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்காக வந்து நம்ம வந்து பணத்துக்கு பின்னாலே வந்து ஓடக்கூடாது. பணம் வந்து நம்ம வந்து தேவை இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு பணம் சம்பாதிக்க முடியும். என்னன்னா வந்து நம்ம சில பேர் சொல்லுவாங்க, இவ வந்து பணத்தை பத்தி பேசுறாங்களேன்னு. பணம் வந்து சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அது வந்து தப்பு. வேலை நம்மளுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க தகுதிக்கு, உங்களோட ஸ்கில்லுக்கு, உங்களது நாலேஜ்க்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதை விட வந்து ரொம்ப முக்கியமானது என்ன, சேவிங்ஸ். இப்ப சொல்லுவாங்க, நம்ம டு ஏர்ன் மணி இஸ் நாட் அ டிஃபிகல்ட். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்லை, ஆனா அந்த பணத்தை வந்து சேவ் பண்ணதான் கஷ்டம். டு சேவ் மணி இஸ் டிஃபிகல்ட். டு ஏர்ன் மணி இஸ் நாட் அ டிஃபிகல்ட், பட் டு சேவ் மணி இஸ் டிஃபிகல்ட். புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. பணம் நம்ம சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலாம், சம்பளம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம், அதில் டியூஷன்ஸ் எடுக்கலாம், இல்லை வந்து நீங்க வந்து கிராமத்துல இருக்க பூக்கட்டை விற்கலாம், இல்லை சின்ன சின்ன தொழில், நம்ம கைத்தொழில், நம்மளது ஸ்கில் இருக்குன்னு அதுக்குன்னு தனியாக நம்ம டைம் ஒதுக்கி நம்ம சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது நிறைய எக்கச்சக்கமான ஒரு இருக்குது. ஆனா அந்த பணத்தை சேவ் பண்ணது வந்து நிறைய பேருக்கு தெரியல நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து பணம் சம்பாதிச்சவங்கள வந்து செலவழிக்க தான் பாக்குறாங்களே தவிர, அதை நம்ம பின் காலத்துல சேவ் பண்ணணும், நம்மளுக்கு நாளைக்கு நம்மளால முடியாத காலத்துல இந்த பணத்தை நம்மளுக்கு உபயோகமா ஆகும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அதை பத்தி தான் நான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க பாரு, அவங்க கண்டிப்பா அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமா வந்து அவங்க அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம வந்து திடீர்னு இன்னைக்கு பாருங்க, சாட்டர்டேக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சாட்டர்டே இல்லை, லீவ் இருக்கும். சில பேருக்கு லீவ் இருக்கும், சில பேர் ஆஃப் டே இருக்கும், சில பேருக்கு வந்து என்னது செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே அப்படி லீவ் இருக்கும். ஓகே, இது வீக்கெண்ட், இவ்வளவு வேலை இருக்காது. போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, பெரிய பெரிய மால் போவாங்க, எது தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் வாங்குவாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட அவங்க சேல் போட்டுக்க பட்டுன்னு வாங்குவாங்க. அந்த ஒரு பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம யோசிப்பாங்க, இது நம்ம தேவையில்லை, நம்ம வந்து வாங்க வேண்டாம், நம்ம வந்து அந்த பணத்தை சேவ் பண்ணலான்னு சேவ் பண்ணுவாங்க. இப்படி இருக்க ஜனங்களும் இருக்காங்க.
இப்போ வந்து எல்லாத்துக்கும் முதல் நம்பர் 1 பாயிண்ட் நான் சொல்றேன். மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். இது 10 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க நீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பணக்காரங்களா ஆகலாம். பணத்தை சேவ் பண்ணலாம், பணக்காரங்க ஆகலாம். கண்டிப்பா நான் இதை கேரண்டியா சொல்றேன். நம்பர் 1 வந்து நான் தான் பெரிய மனுஷன். அவங்க வந்து வண்டி வாங்கிட்டாங்களே, அவங்க வந்து 10 பவுன்ல வந்து லாங் நெக்லஸ் வாங்கிட்டாங்களே, நான் எதுக்கு வாங்க முடியாது? அவங்கள்ட்ட ஸ்கூட்டர் இருக்குது, பைக்கு, நான் எதுக்கு வாங்க மாட்டேன்? அவங்களுக்கு ஒரு போட்டியா வந்து நம்ம கையில காசு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ணும். ஒரு ஒரு பேங்க்ல வந்து ஒரு எப்படி போட்டிருப்போம், இல்லை ஆடி மந்த்லி ஆடி வந்து மெச்சூர்ட் ஆயிடும். அது 1,50,000 கிடைக்கும். அப்போ வந்து பட்டுனா நம்மளுக்கு வந்து இந்த எப்படி கிடைக்குது, நம்ம போய் பட்டுன்னு அந்த வண்டி வாங்கலாம். எதுக்கு? அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அந்த வீட்டுல இருக்குல்ல, அவங்க பெரிய டிவி இருக்கு, நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும், வேண்டாம். அவங்க வாங்கினா அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது, எல்லா விதத்திலயும் அவங்கள வந்து பணம் இருக்கு, அவங்க வாங்குறாங்க. அதுக்கு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அவங்க வாங்குறான்னு சொல்ல நம்ம வாங்கக்கூடாது. இது வந்து இப்படி இப்படி செஞ்ச வந்து நம்ம வந்து கண்டிப்பா பணத்தை சேவ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சுத்தமா அவாய்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து முதல்ல இருந்து பிளான் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து வாங்கணும் இல்லை, முதல்ல பிளான் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஜூலை இல்லை, அடுத்த ஜூலைக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து பைக் வாங்குவேன் அப்படியே ஒரு ஒரு குறிக்கோளும் நம்ம இருந்தால, அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு வெறித்தனமா நம்ம வந்து சேவ் பண்ணலாம் பணத்தை. அது நெக்ஸ்ட் ஜூலை இருக்கும். பட்டு பட்டுன்னு இப்பதான் வந்து ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம் வந்து பட்டு பட்டுன்னு போயிட்டே இருக்குது. ஸோ வந்து நம்ம சேவ் பண்ணி வாங்கலாம். அது ஒரு தனி சந்தோஷமா இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா வந்து டிஸ்கவுண்ட்ல போய் வாங்குறது. இப்போ வந்து நிறைய வந்து சம்மர் சேல் நடக்குது இங்க பாம்பேல. நம்ம தமிழ்ல வந்து ஆடி 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 சேல்னு போயிட்டு இருக்குது. ப்ளஸ் என்னது நகை கடையிலையும் எல்லா இடத்துலையும் சேல் போய் நான் டிவியில பாக்குறேன், சன் டிவியில. ஸோ அந்த சேல் வந்து போய் அந்த போயமா பணத்தை வந்து செலவு பண்றாங்க. வேண்டாம், அந்த சேல் பண்ற பாரு, அவனுக்கு ஏதோ ஒரு ஒரு யூஸ் ஆகுது. ஏன்னா அது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக அது எல்லாத்தையும் சேல் பண்ண புதுசா ஸ்டாக் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவன் விற்கிறான். 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி வாங்கினா 1000 ரூபாய்க்கு ஃப்ரீ இன்னொரு சாரீஸ், அதெல்லாம் தப்பு. அது ஒரு நல்ல குவாலிட்டியா வந்து நம்ம போய் பொறுத்திருந்து வாங்கலாம்ல. எதுக்கு அந்த சேல்ல போய் வாங்கிட்டு அந்த பணத்தை வீணாக்கணும்? வேண்டாம். இது அந்த 50% ஆஃபர், 1 வாங்கினா 2 ஃப்ரீ அப்படிலாம் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அதெல்லாம் தேவையில்லை. இப்படி நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம வந்து அன்வான்டா செலவு பண்ணாத சேவிங் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்ல வர வந்து லோன் வாங்குறது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். லோன் வந்து ஒரு தேவையான பொருள் வாங்கணும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பணம் நம்மள்ட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் பணம் தேவையா இருக்குது. நகை வித்துட்டோம், நகை அடமானம் வச்சுட்டோம், கொஞ்சம் பணம் தேவை. அதுக்கு போய் வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறது அது ஓகே. இல்ல பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம், நம்மள்ட்ட அவ்வளவு பணம் இல்லையா, நம்ம இன்னொரு குழந்தை இருக்கு அதுக்கு பார்க்கணும், அதுக்கு லோன் வாங்குறேங்க, அது ஓகே. ஆனா வந்து சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பென்சிவ் மொபைல், 60,000 70,000 மொபைல் வந்து இஎம்ஐல போய் வாங்குறாங்க பாரு, அது தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் எதுக்கு அந்த அந்த மொபைல் அப்படி வாங்கணும்னா உங்களுக்கு பிளான் பண்ணி வாங்கணும்ல. அது வந்து நம்ம லோன் போட்டுதான் ஒரு மொபைல் வாங்கணும், லோன் போட்டுதான் ஒரு பெரிய டிவி வாங்கணும், லோன் போட்டுதான் வாஷிங் மிஷின் வாங்கணும், அப்படி ஒன்றும் கண்டிஷன் இல்லைல்ல. எது வந்து நம்மளுக்கு தேவையோ, எதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட போறோமோ அதுக்கு போய் லோன் வாங்கினா அது ஓகே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒன்று சொல்வேன், லோன் வாங்குறதே தப்பு. லோன் வாங்கிட்ட அதுக்கு நம்ம வந்து மாசம் மாசம் வந்து அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறோம் பாரு, அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, கஷ்டமான ஒரு இது. சப்போஸ் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வேலை இல்லைன்னா அவங்க வந்து இஎம்ஐ எப்படி கட்டுவாங்க? கொரோனா டைம்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டமாச்சு. நிறைய வந்து ஹவுசிங் லோன்ல வந்து போய் மாட்டிட்டு இருந்தாங்க பாரு. அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க லோன் கட்டாத பேங்க்காரன்னு அந்த வீடை வந்து எடுத்துக்கிட்டா நான் நிறைய நியூஸ்ல படிச்சிருக்கேன், அது நடந்திருக்குது. அதுலயே நான் என்ன சொல்றேன்னா வந்து லோன் வாங்குறதே தவிக்கணும். லோன் வந்து ரொம்ப நம்மளுக்கு முடியாத லோன் வாங்கினா அந்த லோன் வாங்குறதுமே நம்ம வந்து ஒரு கண்டிஷன்ல இருக்கணும். ஓகே, இந்த லோன் ரொம்ப என்னால எப்படி முடியுதோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த லோனை கட்டி முடிச்சுட்டு நான் வெளியே வருவேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கண்டிஷன்ல இருக்கும், ஒரு தீர்மானிக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம வந்து அது வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு தான் லோன் எடுக்கணும். இது பத்தி தான் இது வந்து தேர்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா லோன் எடுத்து நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப சிக்கிறத விட நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணி ஒரு பொருள் வாங்குறதோ அது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது, அவாய்ட் ஜிபே. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணது வந்து அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு பணம் சம்பளம் கிடைக்குது இல்லை, அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் எடுத்துக்கணும். இப்போ வந்து மளிகை கடையில போனா, இல்லை வந்து
நம்ம பெரிய பெரிய ஷாப்ல போனா இந்த சேஞ்ச் கடை, ஈவன் பேங்க்லயே நம்ம கேட்டா வந்து 100 ரூபாய்க்கு சில்லர் கொடுங்க, 50 ரூபாய் நோட்டு சில்லர் கொடுங்க, 20 ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு வந்து நம்ம வந்து செலவு வச்சுக்கலாம்ல. இது பட்டுப்பட நான் பாக்குறேன் சில பேர் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்குவாங்க ஜிபே. ஜஸ்ட் என்னது மெட்ரோ ட்ரெயின் புக் பண்ணது அதுக்கு ஒரு ஜிபே. இந்த ஜிபேல போது பாரு, அது நம்மளுக்கு வந்து கணக்கு இருக்க மாட்டேது. நம்ம வந்து அக்கௌண்ட்ல எவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்றோம், அதை அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் யூசிங் ஆன்லைன் பேமெண்ட். இது வந்து நான் 4th பாயிண்டா சொல்றேன். 5th பாயிண்ட் என்னன்னா வந்து, இப்போ வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேலைக்கு வரேன்ல, இந்த நம்மளது சீனியர் இருப்பாங்க, நம்மளது ஜூனியர் இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க, அது நம்மளுக்கு மன கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனா வீட்டுல வந்து ஒரு சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை நடக்கும். ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துவோம். அது அந்த டென்ஷன்ல வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், பட்டுன்னு போய் ஷாப்பிங்கு போவோம். அந்த ஷாப்பிங் போறது வந்து பெரிய ஒரு டேஞ்சர் நான் சொல்லுவேன் நான். அந்த நேரத்துல என்ன தெரியுமா, நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது, ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கும். இன்னும் ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்ல இருக்க மாட்டோம். நம்ம போய் தேவையில்லாத ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், தேவையில்லாத ஒரு பொருள் வாங்குவோம். அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, பணத்தை வீணாக்குறோம். நம்ம வந்து கஷ்டத்துல இருந்து அந்த நேரத்துல என்ன செய்வோம், ஒண்ணுதான் போகணும். சர்ச்சுக்கு போகணும், இல்ல கோயிலுக்கு போகணும், இல்ல ஒரு பார்க்கு போகணும், அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கணும். நிறைய பார்க்கெல்லாம் இருக்கு, அங்க போய் அமைதியா உட்காந்து நம்ம வந்து அந்த என்ன நடந்துச்சு இப்ப நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மன கஷ்டத்துல ஆளாக்கிருக்கோம் அவங்களை பத்தி நினைக்கணும். சரி, அவங்க தப்பா பண்ணிட்டாங்க, அவங்களை மன்னிச்சு விட்டணும். அப்படி விட்டுட்டா வந்து நம்ம வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ல போக மாட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 6th பாயிண்ட் நான் சொல்றேன். வித்தவுட் பட்ஜெட் நோ பர்ச்சேஸ். எப்பயும் ஒரு பட்ஜெட் போடுங்க. நீங்க வந்து பட்ஜெட் போட்டு வந்து நம்ம செலவு பண்றோம் பாரு, அது நம்ம நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஷாப்பிங் மால் போறோம், இல்ல வந்து சூப்பர் மார்க்கெட் போறோம், எங்கேயே போறோம் பாரு, அப்போ வந்து நம்ம வந்து எது பிடிக்கிறதோ அதை தூக்கி நம்ம வந்து பாஸ்கெட்ல போட்டுருவோம். நம்ம அது வாங்கணும். அது வீட்டுக்கு கொண்டு வந்தா அந்த பொருள் ஏற்கனவே நம்மள்ட்ட அது 2 மாசம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து இன்னொரு பொருள் வாங்கிடுவோம், அது வந்து வேஸ்ட் தான் அது. அதுக்குன்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணது. நம்ம எப்பயும் ஒரு ஸ்மால் ஒரு பேப்பர்ல பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதிக்கணும், நம்ம என்னென்ன பொருள் வாங்கணும் அதை எழுதிட்டு அதன் பிறகு நம்ம வாங்கின வந்து நம்ம வந்து நிறைய பணத்தை இங்க நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அதுதான் சொல்லி எப்பயும் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம வந்து செலவுகளை நம்ம வந்து பார்க்கணும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் 7th பாயிண்ட் வந்து டு பை திங்ஸ் இமீடியட்லி. இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து தேவையா இருக்கு பாரு, அது போல பட்டுன்னு போய் வாங்குவோம். அந்த பட்டுன்னு போய் வாங்குறது வந்து அது ஸ்டாப் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும். 24 hours, 24 மணி நேரம் கொடுக்கணும். அந்த 24 மணி நேரத்துல நம்மளது இன்ட்யூஷன், நம்ம மனசாட்சியை நம்ம கேட்கணும். நான் இந்த பொருள் வாங்கணும், இது நம்மளுக்கு தேவையா, இது கண்டிப்பா வாங்கணுமா, இல்ல வேண்டாமா, இல்ல தள்ளி போடலாமா, அடுத்த மாசம் வாங்கிக்கலாமா, அப்படி நம்ம கொஸ்டின் கேட்கணும். நம்ம மனசாட்சி நம்மள்ட்ட பேசுங்க. நிறைய பேர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், எந்த பர்சனல் லைஃப்ல நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நம்ம மனசாட்சியை நம்ம கேட்கணும். இது நான் இப்படி செய்ய போறேன்னா இது கரெக்டா. நம்ம யார்ட்டையும் போய் பேசக்கூடாது, யார்ட்டையும் போய் எந்த ஒரு அட்வைஸ் கேட்கக்கூடாது. நம்ம மனசாட்சியை நம்ம கேட்கணும், அது நம்ம கரெக்டான பதில் கொடுக்கணும். ஸோ அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ். போய் பட்டுன்னு போய் ஷாப்பிங் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். இப்போ வந்து இன்னொரு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 8th பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க வந்து, நம்ம வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சேலரி வந்து சம்பளம் சேர்த்து கொடுத்தாங்க பாரு, உயர்ந்து கிடைக்குது நம்மளுக்கு. அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, போய் வந்து பட்டுன்னு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் போடுவாங்க. அதையும் அவாய்ட் பண்ணும். சம்பளம் உயர்ந்ததான் பட்டுன்னு நீங்க வந்து உங்களது சேவிங்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. அப்படின்னா வந்து நம்ம நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். அதுல நம்மளுக்கு சம்பளம் வந்து 70,000 இருந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைச்சிருச்சு, பட்டுன்னு போய் நம்ம ஒரு பொருள் வாங்கிடலாம், ஒரு இது வாங்க வித்தவுட் எனி பிளானிங். அது வாங்குறப்ப அது வந்து தப்பு நான் சொல்வேன். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஜஸ்ட் நம்ம இன்னொரு ஆர்டி ஓபன் பண்ணணும், இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஆர்டி, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு ஷேர் வாங்கிக்கலாம், இல்லை இன்னொரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணா வந்து நம்ம வந்து சேவிங் வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். இது வந்து நோட் பண்ணி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தென் 9th பாயிண்ட், நம்ம வந்து எதுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லை, ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முன்ன வந்து நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நம்ம நினைச்சுக்கணும். இது நம்ம இது வாங்க போறேன்னா வந்து இது வந்து எந்த விதத்துல வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், இது வந்து நம்மளுக்கு நிஜமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா. இதுக்கு முன்ன ஒண்ணு சொல்லுங்க பாரு, நம்ம எது தேவையோ அதுதான் வாங்கணும். அதுல நம்ம வந்து நிறைய அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்டே போடணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தடு நான் சொல்லுவேன். உங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்ல தான் எல்லாம் நான் நோட் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு நோட் புக் இதில் எழுதிக்கணும். இது இப்படி இந்த வேலை இன்னைக்கு இப்போ போய் வாங்கின வந்து இது வேலை இப்படி, இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படி. இப்போ வந்து ஆஃபர்லாம் வரப்போகுது. இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது இங்கே. இல்லை 15th ஆகஸ்ட் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் கணபதி வருது, ரக்ஷாபந்தன் வருது, கோகுலக்ஷ்மன், நிறைய ஃபெஸ்டிவல் வருது அடுத்த மாதம்.
ஃபெஸ்டிவல் வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருள் வந்து நிறைய ஆஃபர் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ என் பையன் வந்து அவனுக்கு வந்து ஏர்செட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் இருப்பா, அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனை சொல்லி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்றது. அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல போய் வாங்கின வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வந்து நிறைய வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லாஸ்ட் 10th பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து ஒரு நிர்ணயம் பண்ணாம இருக்கோமோ அன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னன்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணணும். நானும் பணக்காரனா ஆவேன், நானும் பணக்காரியா ஆவேன் அப்படி நினைச்சா வந்து நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். ஸ்டார்ட் சேவிங் ஃப்ரம் ஸ்மால் டு பிக். என்னன்னா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து பெருசா சேவ் பண்ணணும். அது சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சிறு துளியும் பெரிய வெள்ளம். எனக்கு தனியா தனியா கரெக்டானு சொல்ல வரல. சிறு துளியும் பெரிய வெள்ளம் சொல்லுவாங்க பாரு. சின்ன சின்னதா நம்ம சேவ் பண்ண பெருசா செலவு நம்ம வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்டா சொல்றேன். இது என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. நான் இந்த ஒரு வீடியோ போய் பாருங்க. நான் அது லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி வந்து 50 லட்சம் ரூபாய் நம்ம பணத்தை சேவ் பண்ணேன், எப்படி நான் நகைலாம் வாங்கினேன், அந்த 2 வீடியோ போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனா இது வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் நடந்தது வந்து பெரிய ஒரு ஸ்டோரியா நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன், போய் பாருங்க. நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல இருந்து சேவ் பண்ண நம்ம பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்க முடியும். நம்மளும் பணக்காரங்களை ஆக முடியும் அடுத்தவங்க மாதிரி. அதுக்குதான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தேன் நானு. நம்ம நிச்சயமா பணக்காரங்களா ஆகும். எப்படி சேவ் பண்ணலாம். நீங்க பாப்பீங்க தேவை கோடீஸ்வரங்க வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து என்னது விளம்பரம் பண்ண மாட்டாங்க. நான் இது போய் வாங்க போறேன், அது போய் வாங்க போறேன் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருந்து நல்ல ஒரு பணத்தை வந்து சேவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேமிலி கூட போவாங்க, டூருக்கு போவாங்க. அதை வந்து அவங்க வந்து பட்டுப்பட்டு அவங்க அந்த பாக்கெட்ல வந்து இருக்க பணத்தை வந்து அவங்க வந்து செலவு பண்ணிட்டு போகலாம். அவங்க அதுக்குன்னு பிளான் பண்றாங்க, ப்ராப்பர் பிளானிங். இந்த எல்லா வீடியோ நான் சொல்லுவேன், without planning nothing will happen. when you plan everything will get success. நீங்க பிளான் பண்ணா வந்து எல்லாமே கரெக்ட் ஆகும். பிளான் பண்ணி அவங்க எல்லாம் செலவு பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்காங்க, பெரிய பணக்காரங்கெல்லாம். நம்மளும் இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து நீங்க வந்து உங்க குடும்பத்துல ஒரு 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 தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு சொந்தக்காரங்களா நினைச்ச வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, எனக்கு வியூஸ் போகுது, ஆனா வந்து எனக்கு லைக் வர மாட்டுது, யாரும் ஒன்று கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டுது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், உங்களது ஃபீட்பேக் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். Okay friends, bye. Thank you. See you next video.